இந்த பூமியில இயேசுவினுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறதா, இல்ல பிசாசு மேல அதிகாரம் இருக்கிறதா? சொல்லுங்க, யார் மேல அதிகாரம் இருக்கு? எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. கரெக்டா? பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்குதா? இயேசுடைய பிள்ளைங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பிசாசுடைய நிலை என்ன? அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுக்கு முன்னாடி, இயேசு காலத்திலேயே அவன் பண்ண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் என்ன வேணா செய்யலான்றத நினைச்சிடக்கூடாது. அன்னைக்கு செஞ்ச நிறைய வேலையை இன்னைக்கு அவனால செய்யவே முடியாது. அவனுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு தேவை, நம்மளுடைய வாய் தேவை, நம்மளுடைய எண்ணம் தேவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்னா, இதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வராது, நம்மளுக்கு வாய்க்காது, நம்ம முன்னேற மாட்டோம், காசு வராது, அந்த மகிமையெல்லாம் எங்க மகிமை, அதெல்லாம் எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு என்ன வரும்? என்ன வரும்? அத வாயால சொல்லவும் வரும். ஏன் அப்படி தெரியுமா? உங்களுக்கு அவன் பாட்டுக்கு உங்களை அமுக்க முடியாது. அமுக்குற மாதிரி எண்ணத்தை கொடுத்து அதை வாயை பேச வச்சு கடைசியில நீங்களே அமுக்கிறது தான் அது. அவனுக்கு பவர் யார் கொடுக்கிறா? நம்ம தான். அப்ப தேவன் என்னை மகிமைப்படுத்துவார்னு நான் சொல்லிட்டேன்னா, ஆண்டவர் என்னை உயர்த்துவார், கனப்படுத்துவார்ன்றத நான் பிரகடனம் படுத்தி, நான் அதை சொல்லி, அதை விசுவாசிச்சு, அதை நான் பார்த்துட்டேன்னா, அப்ப எனக்கு உதவி செய்கிறதற்கு எனக்கு நடக்க போவது எப்படிதான் இருக்கும்? போது மகிமைப்படுகிற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சொல்லுவாமா, ஆண்டவரே உம்முடைய மகிமை என் மூலமாக வெளியரங்கமாகட்டும்.